இந்த லவ் வந்து ரொம்ப அதிகமா பில்ட் ஆனதுல அந்த சாக்லேட் தான் மெயின் பங்கு. இதுமே நீ லவ் சொல்றனா டப்புன்னு வந்து ஒரு பொண்ணு உங்ககிட்ட லவ் ஓகேன்னு சொல்றாரு, ஒரு வாரம் டைம் எடுக்கும், இல்ல ஒரு மாசம் கூட டைம் எடுக்கும், வெயிட் பண்ணு நல்ல ரிசல்ட் வரும், அப்பதான் அது உண்மையான லவ் அப்படின்னா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பா இது நல்ல லவ், உடனே சொல்ல ஒரு வாரம் கழிச்சு சொல்லுவா, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ டு சிவா அப்படின்ட்டா. எனக்கு அவங்க அப்பா இன்னொரு மாமான்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஐ மீன் அந்த மாமா இல்ல, ஐ மீன் அப்படின்னு மாமானா மாமா தானே. நல்ல நல்ல பொண்ணெல்லாம் காட்டினாங்க, நல்ல நல்ல வசதியானதெல்லாம் காட்டினாங்க, எல்லாத்தையும் காட்டினாங்க. ஏன் நீ சொல்லியா, ஏன் நீ சொல்லியா உங்க அம்மாவுக்கு வந்து 1 லட்சம். அதிகமா கோவப்படுறது யாரு ரெண்டு பேரும்? நீதான் பண்ணுவ. இவங்க சொல்லி நான் எத்தனையோ விஷயம் செஞ்சிருக்கேன். பிஃபோர் என்கேஜ்மெண்ட் ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் அப்படி இல்லையே. கனவு. ரெண்டு பேர்ல யார் ரொம்ப அமைதி? நான் தான் ப்ரோ அமைதி. நீயே அமைதி ஒன்னே சொல்லிக்கோ. அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? லவ் சொன்ன டேட். ஐயோ ஹே தேர் பீப்பிள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் கப்பிள்ஸ் நந்தினி அண்ட் ஜீவா தான் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். என்ன சாக்லேட் கப்பிள்ஸ்னா என்ன, எதனால இந்த நேம்? எங்களோட ஃபுல் ஜேர்னியே வந்து இந்த லவ் வந்து ரொம்ப அதிகமா பில்ட் ஆனதுல அந்த சாக்லேட் தான் மெயின் பங்கு. ஓகே. ஏன்னா நாங்க வந்து இந்த சாக்லேட் பிசினஸால தான் வந்து நாங்க எங்க லவ்வே வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு சில இடத்துல. அதனாலதான் அந்த சாக்லேட் கப்புள்ஸ்ங்கிற ஒரு நேம். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ வருஷமா போயிட்டு இருக்கு, அது எப்படி ஆரம்பிச்சது, அதை பத்தி சொல்லுங்க. நிறைய யூடியூப்லாம் பார்த்தேன், நிறைய பேர் பேசினாங்க, அதெல்லாம் பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயுமே நீ லவ் சொல்றனா டப்புன்னு வந்து ஒரு பொண்ணு உங்ககிட்ட லவ் ஓகேன்னு சொல்றாரு, மனசை கல்லாக்கி ஒரு வாரம் டைம் எடுக்கும், இல்ல ஒரு மாசம் கூட டைம் எடுக்கும், வெயிட் பண்ணு நல்ல ரிசல்ட் வரும், அப்பதான் அது உண்மையான லவ் அப்படின்னா. நான் என்ன பண்ணேன், நைட் போயிட்டு ஈவினிங் போயிட்டு நம்ம கிட்ட போயிட்டு நல்லா பைக்ல போய் அங்க இங்கே சுத்திட்டு ஈவினிங்ல மீட் பண்ணும்போது ஐ லவ் யூ நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க எதிர்பார்க்குறீங்க, சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பா இது நல்ல லவ், உடனே சொல்ல ஒரு வாரம் கழிச்சு சொல்லுவா, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ டு சிவா அப்படின்ட்டா. என்னது இது டவுட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு முன்னாடியே நீ பிளான் பண்ணிருந்தியா, நான் தான் முன்னாடி ஓடி வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபன் சிச்சுவேஷன்லாம் போயிடுச்சு. சரி, வீட்டில் லீக் எப்படி மேனேஜ் பண்ணீங்க அந்த டைம்லாம்? இது வந்து இவங்க ட்ரெண்டிங் கப்பிள்ஸ் இருக்காங்களே ஜில்லு ஜொல்லு சொல்லிட்டு, அவங்க கூட வந்து நாங்கள் எம்ஜிஎம் பிளான் பண்ணி போயிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க vlog வந்து அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தாங்க. நாங்கள் யோசிச்சு ஓகே கட் பண்ணி தான் போடுவாங்கன்னு. ஆனால் அதில் இவங்க தான் சாக்லேட் கப்பிள்ஸ் தான் எடுத்தாங்க. ஆனால் அது வீடியோவில் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சோம். அவங்க எல்லாமே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ அது டக்குன்னு நல்லா வியூஸ் போனங்காட்டியும் எங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டு அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் அப்பா தான் எனக்கு சப்போர்ட். அம்மாவுக்கு வந்து இந்த எனக்கு அவங்க அப்பா இன்னொரு மாமான்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஐ மீன் அந்த மாமா இல்ல, ஐ மீன் அப்படின்னு மாமானா மாமா தானே, அத்தை மாமா என்ன அத்தை மாமா எங்க மாமான்னு சொல்லலாம். அவர் இல்ல இன்னொரு மாமானா உனக்கே தெரியுமே. எதுக்கு அப்படி சொன்ன? அவர் அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காருன்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஏன்னா அவரு தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா. நம்பி யாராவது அனுப்புவாங்களா, அவர் என்ன நம்பி அனுப்பியிருக்காரு. ஜி அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி, அந்த மாதிரிதான் அங்க பாருங்க ஜி ஃப்ரேம், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான கேரக்டர். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே நானே ஒரு கரண்ட் முரடா இருப்பாரு, அப்படி ரஃபா பேசுவாருன்னு பார்த்தேன். கிட்ட போய் பார்த்தா சிலம்ப கத்து கொடுங்க மாஸ்டர் மாதிரி தான். நல்ல அவ்வளோ கேரக்டர், அவர் நல்ல கேரக்டர். இப்போ கொஞ்சம் அல்கா மாறிட்டார், என்ன தெரியல, மேரேஜ் ஆகுது இல்ல அது அப்படிதான். அந்த இது பார்த்துருக்கீங்கல்ல, வேற கேடி பிளாக்ல சொல்லல கல்யாணம் பண்றியா, சரி சரி அந்த மாதிரி. அப்புறம் வீட்டில் எப்படி ஒத்துக்க வச்சுக்க நீங்க? ஸோ அந்த டைம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இல்லை பேசுறது இல்லை, நாங்கள் பேசுறது இல்லை அப்படின்னு தான் தெரியும். ஆனால் நான் எங்கள் டேடி கிட்ட சொல்லுவேன், பேசிட்டு தான் இருக்கேன். எங்கள் டேடிக்கு வந்து எங்கேனாவது வெளில போகிறனா கூட சொல்லிடுவேன், இந்த மாதிரி போகிறேன் டேடி அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி லவ் அந்த மாதிரிலாம் தெரியாது. ஆனால் அந்த வீடியோனால தான் எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு. சரி, நீங்க அவங்க சொன்னாங்க வீட்டில் சொல்லி எப்படிலாம் வந்து மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு, உங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணீங்க, எப்போ ஓகே சொன்னாங்க உங்க வீட்டில்? எங்க வீட்டில் நான் என்ன ஒரு கட்டத்துக்கு நான் வந்துட்டேன், எது சொன்னாலும் எது காட்டினாலும் ஏதாவது ஒரு நொட்டை மட்டும் சொல்லணும், இதை மட்டும் சொல்லணும். அவங்களே வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்பாங்க, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல பொண்ணெல்லாம் காட்டினாங்க, நல்ல நல்ல வசதியானதெல்லாம் காட்டினாங்க, எல்லாத்தையும் காட்டினாங்க. ஏன் நீ சொல்லியா, ஏன் நீ சொல்லியா உங்க அம்மாவுக்கு வந்து 1 லட்சம்
அவங்க கூப்பிடுறாங்க நான் போவா அப்படின்னு இல்ல இந்த மாதிரி நான் வந்து இப்படி சொல்லவே மாட்டேன். அதை வந்து தனியாவே மேனேஜ் பண்ணிடுவேன். அதை நோன்ட்டு வந்துட்டு இருப்பேன். ஆனா அதை இங்க வந்து சொல்ல மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா அதை நான் தனியா ஃபேஸ் பண்ணிட்டேன். ஆனா இவங்க அப்படி கிடையாது. அதை எடுத்துட்டு வந்து இங்க சொல்வாங்க. அப்ப அது ஹர்ட் ஆகுமா இல்லையா? பாருங்க எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா எங்க வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்க ஜீன்ஸ் அப்படின்னு நான் என்னைக்கு அதை சொல்லியிருக்கேன். அது இப்ப சொல்ல மாட்டாங்க. இப்ப சொல்ல மாட்டாங்க. எப்ப தெரியுமா சொல்லுவாங்க? நான் ஏதாவது சொல்லி சண்டை வரும்போது எனக்கு அந்த இந்த படத்துல காலா படத்துல சொல்லுவாங்களே, என்ன அங்க கூப்பிட்டாக இங்க கூப்பிட்டாக ஆமா இவங்க சொல்லாம அன்னெசரியா நான் அந்த மாதிரி பண்ணதே ஜஸ்ட் குத்தி விட்டா போதும் அவங்க பேசினே இருப்பாங்க அவ்வளவுதான். அதான் சொல்லல எல்லாமே வெளியே வருது. ஸோ உங்க 2 பேருக்கும் ஒரு ரவுண்ட் இருக்கு, ஹிம் ஆர் ஹர் அப்படிங்கிறதா இந்த ரவுண்டோட பேர். ஸோ நான் சொல்ற விஷயம் யார் இதுல அதிகமாக பண்றாங்களோ அவங்க கை காட்டிட்டு என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல போறீங்க. ஓகே. அதிகமா கோவப்படுறது யார் உங்க 2 பேர்ல? நீதான் பண்ணுவ. இவங்க சொல்லி நான் எத்தனையோ விஷயம் செஞ்சிருக்கேன். பிஃபோர் என்கேஜ்மெண்ட். ஐயோ அப்படி கிடையாது. ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் அப்படி இல்லையே. நான் கனவு நான் சொல்லுவோம் ஜீவா சத்தியமா நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும். ஒரு ஃபோன் கால் நான் ஃபர்ஸ்ட் பிஃபோர் என்கேஜ்மெண்ட்ல ஃபோன் கால் அடிச்சா எவ்வளவு பெரிய காலா இருந்தாலும் ஒபாமாவே லைன்ல இருந்தா கூட என் கால் அட்டன் பண்ணி நான் மீட்டிங்ல இருக்கேன், ஒரு வேலையில இருக்கேன், இங்க டெத்ல இருக்கேன், நான் கால் பண்றேன் ஜீவ்ஸ் ஓகே பாய் அப்படின்னு சொல்லி வைக்கும். இப்பெல்லாம் வந்து ஒரு போனுக்கு 3 போன் அச்சாதான் எடுக்குது. ஓ ஏதோ எமர்ஜென்சி எடுக்கலாம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஹலோ சொல்லு நான் வெளியே இருக்கேன் அப்புறம் கால் பண்றேன் அவ்வளவுதான். இல்ல ப்ரோ அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃப்ரெஷரா இருந்த நந்தினி இப்போ வந்து அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆவா அந்த ப்ரெஷர் இருக்கும்ல, இதுதான் ரீசன். ஆப்டா இன்னொரு பக்கம் பிஃபோர் என்கேஜ்மெண்ட் ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் இவங்க சொல்றாங்க தெரியாது ப்ரோ. இவங்களுக்கே ஒண்ணு தெரியாது. நான் இப்ப சொல்லிட்டா ரிவீல் பண்ணிட்டேன். இப்போ சரவணா ஸ்டோர் போயிருக்காங்க, அந்த பர்ச்சேசிங் போயிருக்காங்க. நான் பார்த்துட்டேன் அவங்க அம்மா இவங்களும் இருக்காங்க. பார்த்துட்டேன் எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றேன். நான் ஃபோன் பண்றேன். இந்த அம்மா ஃபோன் பார்த்துட்டு வச்சுட்டான். என்ன இது அம்மா பக்கத்துல ஏதாவது பண்ணுதோ. அப்ப 2வது வாட்டி போனை அடிக்கிறேன். பார்த்துட்டு அம்மா கேட்கறாங்க போல, யாருன்னு கேட்கறாங்க போல. சொல்லுது அவங்க அம்மா கிட்ட இது என்ன சொல்லிச்சுன்னு தெரியல, என்ன சொல்லிருக்குன்னு தெரியல. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன். அதுக்கப்புறம் 3வது வாட்டி எடுக்கிறேன். அப்பதான் போன் எடுத்து ஹலோ சொல்லு இங்க ஒரு இதுவா இருக்கு சொல்லுங்க அங்க பேசு அங்க யார்கிட்ட பேசுறாங்க பின்னாடி திரும்பி பாருமா அப்படின்னு. ஓ இங்கதான் இருக்கியா, நான் அதுதான் அம்மா கிட்ட சொன்னேன் ஜீவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே இருந்தேன், நீ இருப்பேன்னு தெரியாது அப்படின்னு. அப்போ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட். இல்ல ப்ரோ அன்னைக்கு மொபைல்ல வந்து சார்ஜ் கம்மியா இருக்கு. நம்ம வந்து சினிமாவை தான் நம்ம எனக்கு தெரிஞ்சு குத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க, அந்த ஜிவிஎம் கைண்ட் ஆஃப் மூவிஸ்ல எல்லாம் காட்டுவாங்க, கல்யாணம் பண்ணும்போது காதலிக்கும் போது அப்படி ஒரு லவ் ஃபயர்ல இருப்பாங்க. இப்போ ஃபயர் லோ ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ஃபர்ஸ்ட் அது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவோம்ல, லவ் பண்றப்போ எல்லாரும் நமக்கு சொல்லிப்போம்ல நீ ரொம்ப பண்ற பிரேக்கப் போ அப்படிங்கிறவரை சொல்லுவோம்ல. அப்பெல்லாம் இந்த அம்மா ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் சொல்லுவாங்க பிரேக்கப் வேண்டாம், நீ வேண்டாம், எப்படி பண்ற, நீ சரியில்லை, நீ இப்படி பண்ற, தப்பு பண்ற, நீ சொல்றதை கேட்க மாட்டேற, சரியில்லை, பிரேக்கப் அப்படின்னுவாங்க. என்ன பண்ணுவா, சரி ஓகே சாரி பட்டு பேபி சாரிமா ஓகே கூல் டவுன் அப்படின்னு சொல்லுவேன். அப்பெல்லாம் சொல்லி தேத்திட்டு இருந்தேன். அது இரு அப்பெல்லாம் சொல்றது இல்ல கம்முன்று வாங்கிருக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து எனக்கு ஒரு அளவுக்கு மேல ப்ரெஷர் ஆயிடுச்சு. என்ன இது என்னை எப்ப பார்த்தாலும் பிரேக்கப் போ அப்படின்னு விட்டாச்சு. விட்ட பிறகு மறுநாள் கால் பண்ணி நான் பேசவே மாட்டேன், நான் சும்மா தானே சொன்னேன், நான் சொன்னல அந்த அன்னியன் அம்பி அந்த கதை அது மாதிரி பேசுவாங்க. பிஃபோர் என்கேஜ்மென்ட்ல பாருங்க அவரு பட்ட கஷ்டத்தை அப்படியே பாருங்க. அவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க, வேணானாலும் வேணும் தான் அர்த்தம், வேணும்னாலும் வேணும் தான் அர்த்தம், வேணானாலும் வேணும் தான். வழி கிடையாது, லாக் ஆயிடுச்சு, வேற வழி கிடையாது, மாட்டியாச்சு, கல்யாணம் வந்தாச்சு, பிரச்சனை கிடையாது. ஸோ ஆனால் இந்த இதில் வந்து நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்களே உங்கள் வாயால் ஒத்துக்கிட்டீங்க நான் தான் ஃபர்ஸ்ட் கோவப்படுவேன் அப்படின்னு. ஸோ அடுத்தது உங்க 2 பேர்ல அதிகமாக சண்டை போடுறது, சம்பந்தமே இல்லாமல் சண்டை போடுறது யார்? உங்களுக்கே டவுட் இருந்திருக்கு, யோசிக்க யாரு ஃபர்ஸ்ட் சாரி கேட்பாங்க சண்டை போட்டா? ஜென்யூனா ஒத்துக்கிட்டாரு அவரு. சாரி கேட்டுருவாங்க. ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதான் சொன்னல அண்ணியே நம்பி சொன்னல, அவங்க தப்பு பண்ணிட்டு மறுநாள் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ண, ஓகே நான் தப்பு பண்ணேன், எனக்கு அது மனசு உறுத்திட்டே இருக்கும். ஐயோ நம்ம இப்படி பேசிட்டுமே ஹர்ட் பண்ணிட்டுமே, அடுத்து அவங்க ஏதாவது வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், நான் ஒரு டக்குன்னு கேட்டுருவேன், என்ன இருக்குல்ல கேட்டுருவோமே. நீங்க சாரி இவர் சாரி கேட்க மாட்டேன்னு கேட்க மாட்டீங்களா? நீங்க இவங்க கேட்பாங்க, இவங்க மேல தப்பு இருக்குன்னா கேட்பாங்க, ஆனா எப்ப தப்பு இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு பிடிச்ச திங்ஸ் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வந்து அப்ப கேட்பேன். விட்டு கொடுத்து போறது யார் அதிகமா? நான் தான் ப்ரோ. ஏன்னா அது விட்டு கொடுத்துடுறாங்கல்ல, அது மன்னிப்பு கேட்டு ஓகே நான்
ஒத்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. பாருங்க பெருந்தன்மையா சொல்றாரு. இப்பதான் அது சொல்ல இதெல்லாம் சொல்வதெல்லாம் உண்மையா இருந்தது. இப்பதான் வந்து ஒரு காதல் ஷோவா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன உனக்கு எத்த பாயிண்டா வருது சொல்லி வச்சிருக்கேன் ஏதாவது? இல்ல சரி 2 பேர்ல யார் ரொம்ப அமைதி? நான் தான் ப்ரோ அமைதி. நீயே அமைதி ஒன்னே சொல்லிக்கோ. அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? சரி, இவங்களே அமைதி. யார் ரொம்ப பொசசிவ் 2 பேர்ல? இவங்கதான். நான் தான். நீங்க சொல்லுங்க. ஏன் ரொம்ப பொசசிவ்? நீங்க எதுக்கெல்லாம் பொசசிவ் ஆவீங்க? பிஃபோர் என்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் ஏன்லாம் பொசசிவ் ஆகும்னா, ஃபோன் கால் இவங்க பண்ணி எடுக்கல, வெயிட்டிங் கால் போகுது, நான் எவன் கூடயாவது வெளியே போறேன், இந்த மாதிரிலாம் இல்ல எவன் கூடயாவது கூட வெளியே போறேன், நைட் ஷோ விட்டு போறேன், விட்டு சாப்பிடுறேன், அது மாதிரி நான் சொல்லி விட்டு சாப்பிடுறேன்னா சொல்லிட்டு நான் வெறுப்பேத்துறேன். நான் இங்க சாப்பிட்டேன், நீ அதுவும் பசியில இருக்கும், நான் சாப்பிட்டேன் சூப்பரா இருந்தது, வெறுப்பேத்துறியா, அந்த மாதிரி பொசசிவ் ஆவாங்க. இப்பெல்லாம் வந்து அப்படி கிடையாது. நான் எந்த கால்ல இருந்தாலும் யாரு கூட பேசுறேன்னு கேட்கறது கிடையாது, எங்க போனாலும் ஏன் போறேன்னு நம்பிக்கைதான். இல்ல இல்ல அப்படி கிடையாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து பேசுவாங்க இவங்க கிட்ட. பட் என் கால் நான் வந்து அப்ப நானே ரொம்ப லேட்டா தான் கால் பண்ணேன். அப்ப டக்குன்னு எடுக்கணும்ல, செகண்ட் கால் வருதுன்னா டக்குன்னு பிக் பண்ணும்ல. இப்பெல்லாம் செகண்ட் கால் நான் இருப்பேன். இப்ப ஃபர்ஸ்ட்லாம் கால்லயே இருப்பாங்க, கால் மேல கால் அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப நான் செகண்ட் கால்ல இருப்பேன், போன் அட்டன் பண்ணல, செகண்ட் கால் வந்து பண்றோம் அப்படின்னு அட்டன் பண்ணல வந்து அதுக்குள்ளே கட்டு இருக்கிறவன் காலை நான் கட் பண்ணிடுவேன். இருக்கிற கால் கட் பண்ணிட்டு போன் பண்ணா இந்த அம்மா வேற எங்க செகண்ட் கால் போயிருப்பான், கேட்டா சித்தப்பா கால் பண்ணாங்க. மேரேஜ் வேலை எல்லாம் போதில்ல ப்ரோ. சரி ஓகே இவங்க பேசிட்டு வருவாங்க அப்படின்னு அடுத்த வேலைக்கு போயிடுவேன். அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க. சரி பசுவு பண்ணதுக்குலாம் பசுவு ஆயிருக்கீங்களா? என்ன உங்களை பசுவாக்க பண்ணுவாரு? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து எனக்கு பொசசிவ் ஆகும், அது ஏன்னு தெரியாது. நான் வந்து எல்லாரையும் டீ போட்டு கூப்பிடுவானா, அதனால இவங்க பொசசிவ் வருமா. அதுக்கப்புறம் மாத்திட்டேன், வாமா போமா, யார் பார்த்தாலும் மாமான்னு தான் கூப்பிடுறேன். மாமா இல்ல மாமா போமா, யார பார்த்தாலும் மாமா கூப்பிடுறாங்களாமா? இல்லம்மா மாமா போமா, உனக்கு என்னமோ மாமால பிரச்சனை இருக்கு. இந்த அம்மாவே நான் மான் தான் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் மாறிச்சு, அது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா எல்லாருக்கும் இந்த மான் சொல்லி கூப்பிட்டா எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு. டீன்னு சொல்லி கூப்பிடுறத விட யாரையோ ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்றத, இப்ப நான் ஒருத்தனை கூப்பிடுறேன்னா அது இன்னொருத்தவங்களை கூட அஃபெக்ட் ப்ரோ பண்றேன். இல்ல ஒன்னு இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி இப்ப என் ஃப்ரெண்ட் வந்து அதான் கோவர்க்கர் இருப்பாங்களா, அவங்க வந்து டீ போட்டு தான் என்கிட்ட பேசினாங்க. எனக்கு தெரியாது டீல என்ன இருக்குன்ட்டு. டீன்றது வந்து சம்திங் கொஞ்சம் உரிமைன்ற மாதிரி இவங்க தான் எனக்கு சொன்னாங்க. ஆமா ஆமா. அப்போ அது வரல எனக்கு தெரியாது. இந்த டீன்றது வந்து ஒரு பிரச்சனையாவே நடத்தது இல்ல. ஓகே இது ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன இருக்கா அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவேன். அப்ப இவங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் டீ போட்டு நான் கேட்பேன், உன் ஃப்ரெண்ட் டீ போட்டு கூப்பிடுறான், அத பேசக்கூடாது, டீ போட்டு கூப்பிடக்கூடாது. அப்ப நான் டீ போட்டு கூப்பிடுறது, அவன் டீ போட்டு கூப்பிடுறது, என்ன டீ அப்படின்னு. அப்ப என்ன இங்கதான் அப்ப இங்க என்ன டீ இருக்கு, நீ மட்டும் எதுக்கு எல்லாரையும் டீ அதுக்கப்புறம் சொல்ற, நான் அந்த பையனை மாத்திட்டேன். சொல்றேன்னா உன் மேலயும் அப்ப தப்பு இருக்குல்ல அப்படி சொல்லி நான் இது எப்படினாலும் எப்படி தெரியுமாஜி, அவங்க அது எப்படின்னா, நீ பண்றியா அப்ப நான் இப்படி பண்றேன் இரு, நான் பண்றேன் இரு, நீ அங்க போறியா நான் இங்க போறேன் இரு, நீ அப்படி பேசுற நான் இப்படி பேசுறேன் இரு. யார் அதிகமா 2 பேர்ல சைட் அடிப்பாங்க? நான் யாரும் ரோட்ல இப்படி போறவங்கள கூட பார்க்க மாட்டேன். அது என்னோட ஹாபிட் ஃபிட். நீங்க நான் பாப்பேன், நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இவங்க கிட்ட சொல்லுவாங்க. நான் பாரு நல்லா இருக்கு, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்வேன். ஏய் நல்லாவே இல்லடா அந்த அளவுக்கு இல்ல அப்படி பரவாயில்ல, ரொம்ப ஈஸியா அந்த எடுத்துக்கிறேன். மாதிரி சொல்லிப்பாங்க. வண்டியில இருக்கிற மாதிரி கிள்ளிட்டு அங்க என்ன இருக்கு அங்க என்ன இருக்கு நொன்னு இருக்கு அங்க அப்படிலாம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், உனக்கு ரசிக்கிற இது இல்ல, அங்க பாரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நல்ல ஒரு கலர் மேட்சிங், நல்ல ஹேர் ஸ்டைலிங் எல்லாம் கூட பார்த்து சொல்வாங்க. அந்த Dress உனக்கு போட்டா நல்லா இருக்கும், அது போட்டா நல்லா இருக்கும், நிறைய இது ட்ரை நல்ல பண்ணு, விதமா அப்படி பண்ணலாம்ல இப்படி எனக்கு பண்ணலாம். தெரிஞ்ச அந்த ட்ரெஸ் பார்க்கல, அந்த பிள்ளைய பார்த்துருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா அப்படி சொல்லுவாங்க. வர வழியில சூப்பரா இருக்கு பாரு அப்படின்னு, ஏய் சீ அப்படின்னு சொல்லிட்டு செவிலியே ஒண்ணு போடு, ஏய் அங்க மீன் வறுக்குறாங்க பாரு, நான் அத சொன்னேன், ஓ நீ அவ Dress சொல்லியா மாத்திட்டாங்க ப்ரோ. சரி கடைசியா எப்ப லவ் சொன்னீங்க? யார் சொன்னாங்க? எப்ப சொன்ன சொல்லு, நீயே சொல்லு. எங்க சொன்ன, என் காதல கேட்ட மாதிரி இல்ல. என்கேஜ்மென்ட் அப்ப சொன்னேன் ப்ரோ. என்கேஜ்மென்ட் அப்ப சொல்லிருக்காங்க, ஞாபகம் வச்சிருக்காங்க. அதுவும் எப்ப சொன்னாங்க? ரிங் போடுங்க சொன்னேன். அதுதான் சொன்னாங்க. அது வீடியோ நீங்க கூட அது கூட சொல்லலையாமே. நான் அததான் சொன்னேனே, நான் தான் சொன்னேன், சொன்னதுக்கு திருப்ப சொன்னேன். திரும்ப சொன்னாங்க. அப்ப அவங்கதான் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அதுதான் அடுத்த ரவுண்ட். இந்த ரவுண்டே அற்புதமா சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி இருந்தது. இப்ப என்னன்னா உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒரு 2 போர்ட்ஸ் கொடுத்துருவேன். ஓகே ஓகேவா? என்னென்ன உங்களுக்கு பிடிக்குங்கிறத நான் எழுத சொல்லுவேன். இவங்களுக்கு பிடிச்சதை நீங்க எழுதணும், இவருக்கு பிடிச்சதை நீங்க எழுதணும். அது எவ்வளவு கரெக்டா மேட்ச் ஆகுதுங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணுங்க. 6 வருஷம் லவ்வா? 6 வருஷம் லவ். இப்ப இருக்குல்லே தெரியுது எனக்கு. இப்ப தெரிஞ்சிரும். இவங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு? இவங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு? இவங்களோட ஃபேவரட் ஹீரோ சொல்லக்கூடாது, இருக்குமே. நான் எல்லாரையும் எழுதி விடுறேன். ஏய் ஒன்னு எழுது. சகுனமே சரியில்லையே. புது பெண்ணுமா? ஃபேவரட் ஹீரோயின் யாரு? இதுதான் ரொம்ப டஃப்பா இருக்கு. எனக்கும் டஃப்பா தான் இருக்கு. ஏன்னா அப்படி ஒண்ணு சொல்லி நான் கேட்ட மாதிரியே ஃபீல் ஆகுது. எழுதுங்க, அதுக்கப்புறம் கடைசியில பாத்துக்கோம். சரி இப்போதைக்கு பிளாங்கா வர்றேன், நடுவுல ஃபில் பண்ணுவேன். கோடிட்ட இடங்களை நிரப்புகவா? ஃபேவரட் கலர்? கலர் ரைட். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் யார்? என்னது? உனக்கு என்ன படத்தை பிடிக்கும்? நீங்க அதுல கேட்டு எழுதுறீங்களா பக்கத்துல உட்காந்து?
எந்த ஒரு விஷயத்துக்கு 2 பேர்ல இப்போ இவங்க எதுக்கு அதிகமா கோவப்படுவாங்க, இவர் எதுக்கு அதிகமா கோவப்படுவாங்க, இந்த ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு கோவப்படுவாங்கன்னா எழுதிட்டியா? இது வந்து ஜென்ரலா தான் வரும். லவ் சொன்ன டேட். ஐயோ, வரும்போது கேட்டு வந்திருக்கணுமோ? ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண டேட். ஓ, அது தண்ணி கொஸ்டினா? ஆமா. பரவாயில்ல, நான் 2 மார்க் எடுத்துட்டேன். ஓகே சரி, ஃபர்ஸ்ட் படம் எழுதுங்க. மூவியா? தெரியல. ஃபர்ஸ்ட் மூவி. இவரோட லவ் லாங்குவேஜ் என்ன, உங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன? எப்படி? தமிழ்ல தானே பேசுனேன். ஓ, அந்த காமெடி எடுத்து லவ் லாங்குவேஜ் எல்லாருக்குமே ஒவ்வொன்று இருக்கும். கடைசியா எப்போ உங்க பார்ட்னரை கிஸ் பண்ணீங்க? அது ஆகுது. அது ஆகுதேவா? புரிஞ்சுதா? ஓகே. 2 வருது. This is gonna be fun. செக் பண்ணிடலாமா? செக் பண்ணிடலாம். உங்க ஃபேவரட் ஹீரோ கேட்டிருந்தேன், என்ன எழுதிருப்பாங்க? எனக்கு ரஜினி எழுதிருப்பாங்க. பக்கா. உங்களுக்கு என்ன எழுதி? எஸ்கே. பக்கா. ஓகே. ஃபேவரட் ஹீரோயின் எழுதிருக்காங்க, என்ன எழுதிருப்பாங்க? ஐயோ, நான் எழுந்த மறந்து போயிட்டேன். என்ன எழுதிருக்கேன் பாருங்க. நஸ்ரியாவா? நஸ்ரியா. எனக்கு ஃபேவரட் ஹீரோயின் யாருமே இல்ல. போடு, இவங்க சமையல் எழுதிருக்காங்க. என்ன போட்டிருக்கேன்? என்னம்மா இப்படி ஆக்சுவலி யாரு நான் இதுவரை கேட்டதே இல்ல. எனக்கு யாரும் இல்ல. அதான் why not me அந்த பிளேஸ்ல நீ என்ன எழுதிட்டலாம்ல, வெச்சிரலாம். தப்பு பண்ணிட்டேன்ப்பா. எவ்வளவு கியூட்னஸா விட்டு கொடுத்துட்டேன்மா உன்னை. இப்படி அத பக்கத்துல வச்சிருக்கேன். ஃபேவரட் கலர் என்ன எழுதிருப்பாங்க? பிங்க். நான் உங்களுக்கு ஒயிட் அண்ட் Black போட்டேன். ஆமா. ஓகே. சோ முதல்ல அவங்ககிட்ட கேட்போம், பிடிச்ச படம் என்ன எழுதிருப்பாங்க, இவங்க உங்களுக்கு என்ன எழுதிருப்பாங்க? எனக்கு பிடிச்ச மூவினா லவ் டுடே வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அண்ட் அமரன் மூவி பிடிக்கும் ரொம்ப. போடு. ஓகே. பிடிச்ச படம் உங்களுக்கு என்ன எழுதிருப்பாங்க? எனக்கு என்ன எழுதிருப்பாங்க? ரஜினி மூவியா தான் இருக்கும். அமரன் போட்டிருப்பேன். நான் ஏன் அமரன் போடுறேன்? நீ சொல்லு, அந்த மாதிரி போடுறியா? என்ன படம் போடுறீங்க? எனக்கு பிடிச்ச படம் எல்லா படமும் பிடிக்கும். அம்பிகாபதி. மன்மதன் எழுதி. ஐயோ அட பாவி. நீ சொல்லுங்க அடிக்கடிக்கு. நார்மல் சொல்லுவோமா? லவ் சொன்ன டேட் என்ன? நாங்க எழுதிருக்கேனே அந்த டேட் தான் ப்ரோ. நான் தான் எழுதலையே ப்ரோ. தெரியாது உங்களுக்கு? எனக்கு தெரியாது. 14/9. இப்ப ஞாபகம் வச்சுக்கிறேன். செப்டம்பர். லவ் சொன்ன டேட் ஞாபகம் இல்ல. கல்யாணம் பண்ண போறீங்க, நீங்க தான் கேட்கணும், நான் கேட்க முடியுமா? உங்களுக்கு இருக்கு ப்ரோ. ப்ரோ வெச்சு ஏகப்பட்ட வாட்டி சொல்லிருந்தாங்க காதல கேக்குற ஆமா, மாதிரி. உங்களுக்கு நாமே இருக்க மாட்டேங்குது. மறந்து போயிடுச்சு. ஜீவ்ஸ், நீ இப்படி எல்லாம் பண்ண கூடாது. லவ் பண்ண டேட் எவ்வளவு மெமரபிளான விஷயம். உனக்கு தெரியும்ல, எனக்கு தான் கொஞ்சம் ஏதாவது மறந்து போயிடுவேன். கொஞ்சம் மறந்து போயிடுவேன். அப்படிலாம் மறக்க கூடாது. பெண்ணெல்லாம் பக்கத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ வேணாம். Dress கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிடும்னு யோசிக்கிறேன். காசு குத்துவாங்க. காரை யோசிக்கிறாங்க. ஓகே. ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ண டேட் அதே டேட் தான் அவங்க எழுதி இருக்காங்க. நானும் கேட்டு சொல்றேன் போட்டேன். பாருங்க. 2 மார்க் போச்சு. 2 மார்க் போச்சு. 3 மார்க் போச்சு. லவ் பண்ணும்போது கூட்டிட்டு போன ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. கோமாளி. அம்மால அது ஒரு Black கலர் இருக்கு. ஐயோ, என்ன ஜூஸ் இப்படி இருக்க? நிறைய படம் கரெக்ட்டா சொல்றீங்க. அந்த பிளான் எல்லாம் பண்ணது இவங்க தான். நிறைய படத்துக்கு கூட்டி போனல, எந்த படம் தான் மறந்து போயிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த லவ் டுடேவும் இதுவும் ரொம்ப சிங்க் ஆகும். அது செம்ம சண்டை எங்களுக்கு அந்த டைம்ல. அந்த மூவி பார்த்து இவங்கெல்லாம் பாரு மூவி நல்லா இருக்குன்னு கூட்டு வந்து லேப்டாப்ல போட்டு காமிச்சு எங்களோட ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்பெஷலா விஷயம் என்ன, நீங்க மறந்துட்டீங்க. நான் அவ்வளவு அதை கேர் பண்ணல. அது ஒரு பிரச்சனையா நான் நினைக்கலன்ற. ஜெனரலா ஞாபகம் வச்சிருக்காரு. ஹீரோ பிரச்சனையா நினைக்கலன்னு தான் சொன்னேன். நீ ஒரு கோவப்படாத. ஹீரோ இல்ல ஞாபகம் வச்சிருக்காங்க. லவ் சொன்ன டேட் அதுல என்ன போட்டுருக்காங்க? எதுமே blank. கேட்டு சொல்றேன்னு போட்டுருங்க. கேட்டு சொல்ல மாட்டேன். கேட்டு நான் உன்கிட்ட சொல்ல போறேன். அவ்வளவு, வேற எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு பாயிண்ட்ஸ் போச்சு. சரி, பாயிண்ட்ஸ் போனா பரவாயில்லை. மரியாதையே போயிடுச்சு. ஐயோ நான் அப்படி சொல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. நீதான் சொல்ற. சொல்லப்பா, வாழ்க்கையே போகுது. சரி பாரு, அதை லாக் பண்ணிட்டு அப்பதான் புத்தாரு. சரி பரவாயில்ல. உன்னோட கியூட்டான அடிக்கு ரொம்ப வேண்டுகிறேன். போதும். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு 2 பர்ஃபெக்ட்டா எழுதிட்டீங்க. ஆமா, கடைசியா எப்போ உங்க பார்ட்னரை கிஸ் பண்ணீங்கன்னா யூஏ அப்படிங்கறத மட்டும் கரெக்ட்டா. அதுதான் அவ்வளவு நேரமா யோசிச்சிருந்தேன். என்னைக்கு பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலா இதுல கூட மார்க் வாங்கிருக்கீங்க. இவங்களும் ஈக்குவலா எழுதிருக்காங்க, நீங்களும் ஈக்குவலா இருக்கீங்க.
இவர் வந்து ஜெனரல் எல்லாம் கரெக்டா ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஆமா இவர் வந்து மெயினானதுல சொதப்பிட்டேன். உங்களை பத்தி கேட்டது எதுவும் தெரியல. ஆனா ஜெனரலா உங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு. டேட் எல்லாம் ஒண்ணும் ஞாபகம் இல்ல. இவருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா ஒண்ணும் தெரியல, பட் டேட் எல்லாம் அக்யூரேட்டா ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆனா அதோட எப்ப சண்டை போட்டுட்டீங்கன்னு கேட்டா லிஸ்ட் எழுதிருப்பான்னு நினைக்கிறீங்க இந்த டேட்ல எங்க. சோ ரொம்ப ஒரு ஃபன்னா நிறைய விஷயங்கள் பேசி இந்த இன்டர்வியூ வந்து ரொம்பவே கொண்டு போனீங்க. சோ இந்த இன்டர்வியூவை ஒரு ப்ரொபோசலோட முடிக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். சாக்லேட் கப்பிள்ஸ்னால சாக்லேட்டோடயே நாங்க ஓ மை காட். இப்போ வந்து யூ கோட் மேக் a proposal. ஏன்னா 14 செப்டம்பர் தான் மறந்துட்டீங்க, இப்பயாவது கரெக்டா பண்ணுங்க. மேரேஜ் வேற ஆக போகுது, கண்ணில் கலவர பயம் தெரியுது. ஓகேவா, இது வரைக்கும் நான் உன்னை எவ்வளோ ஸ்ட்ரகிள் கொடுத்துருப்பேன், எல்லா இடத்தையும் நான் வந்து உன்னை எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்படுத்திருப்பேன். அது எல்லாமே எதுக்குன்னா நீ லைஃப் ஃப்யூச்சரில் நீ எங்கேயும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் வந்து அதை லெசனாக சொல்கிறேன். அதை நீ ஃபீல் பண்ணிக்கிட்டா உனக்கும் சேர்த்து அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கும். ஐ லவ் யூ. லவ் யூ டூ. வேற எவ்வளோ ரொம்ப ஹோல்சமா அது மொமெண்ட். ஸோ you guys are getting married. Like ஒரு பெரிய congratulations and இந்த ஒரு இன்டர்வியூ ரொம்ப thanks. Thank you so much.